அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். உன்னால் தந்தையும் தமையனும் இல்லாத அனாதையாக நான் ஆகி போனேன் என்று பரதன் கைகேயியிடம் கூறுதல். பாடல் எண் 855. போயினர் வான் உயிர் தந்தை, போனான் கான் அருந்தமையன், சேயனவே எனை காக்க சிறந்தவரும் யார் இனிமேல், ஆயினனே யானும் இங்கே அனாதை என பாரினிலே, நோயினே உன்னாலே நொறுங்கும் உயிர் போர் இதுவே. இதுவே 855வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். போயினர் வான் உயிர் தந்தை, போனான் கான் அருந்தமையன் என்ற முதல் வரிக்கான விளக்கம். என்னுடைய உயிருக்கு உயிரான தந்தை மரணமடைந்து வானுலகத்தை சென்றடைந்து விட்டார். என்னுடைய அருமை மிகுந்த தமையனாகிய ராமனும் வனத்தவ வாழ்க்கை வாழ்வதற்காக தண்டகவனத்துக்கு போய்விட்டான். அவர்கள் இருவரும் என்னை ஒரு குழந்தையைப் போலவே என்னை மிகவும் அக்கறையுடன் பேணி பாதுகாத்தவர்கள். இப்போது அவர்கள் இல்லாத நிலையில் சேயனவே என்னை காக்க சிறந்தவரும் யார் இனிமேல், என்னை ஒரு குழந்தையைப் போலவே பொறுப்புடன் பேணி காப்பதற்கு யார் இனிமேல் இருக்கிறார்கள்? அவர்களைப் போல சிறந்தவர்கள் யாருமே இல்லையே. ஆயினனே யானும் இங்கே அனாதை என பாரினிலே. அவ்வாறு என்னுடைய தந்தையும் தமையனும் இல்லாத நிலையில் என்னை பேணி பாதுகாப்பதற்கும் கூட ஆட்கள் எவருமே இல்லாத நிலையில் நானும் ஒரு அனாதையைப் போலவே ஆகிவிட்டேனே. நோயினே உன்னாலே நொறுங்கும் உயிர் போர் இதுவே. நோய் என்கிற மனநோயை கொண்டவளே, உன்னாலே என்னுடைய உயிரும் கூட நொறுங்கி போகக்கூடிய அளவிலே பெரும் துன்ப போரினை நான் எதிர்கொண்டுள்ளேன் என்று பரதன் அவளிடம் கூறினான். இதுவே 855வது பாடலுக்கான விளக்கம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவிய இலக்கியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.